ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்டியூலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. எது சம்மந்தமானா பிஎஸ்சி பிஎட் B.Ed இப்போது 2023-24 அந்த கல்வியாண்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களோட விவரங்களை ஆன்லைன் என்ட்ரி பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகள், அதாவது B.Sc B.Ed அந்த பட்ட வகுப்புக்கு இந்த கல்வி ஆண்டுக்கு NCTE விதிப்படி ஒரு பருவத்துக்கு 125 டேஸ், அதாவது 125 வேலை நாட்கள் கண்டிப்பாக நடைபெறணும். அது மட்டும் இல்லாமல் சேர்க்கப்பட்ட மாணவர்களோட விவரங்களை பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான கைட்லைன்ஸ், அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளும் இதில் கொடுத்துருக்காங்க தெளிவாக. அதனால் கல்லூரி முதல்வர்கள் அந்த கைட்லைன் படி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த இணையதளத்தில் உள்ள ஆன்லைன் B.Sc B.Ed அப்படிங்கிற அட்மிஷன் என்ட்ரி இந்த அகடமிக் இயர் 2023-24 அந்த லிங்க்கில் 16ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 25ஆம் தேதி ஆகஸ்ட் அதுக்குள்ளார தவறில்லாமல் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும், அதாவது பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் சேர்க்கைக்கான தகுதி கட்டண விவரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 40 ரூபா, அடுத்து கல்ச்சுரல் அண்ட் யூத் ஃபெஸ்டிவல் நடந்தால் 40 ரூபா, ஸ்போர்ட்ஸ் ஃபீ 50 ரூபா, லைப்ரரிக்கு 100 ரூபா, எலிஜிபிலிட்டி ஃபீ இன்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து 250 ரூபா. ஸோ மொத்தமாக 635 ரூபா அவங்க அந்த கட்டண விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த பல்கலைக்கழகத்தில் செலுத்த வேண்டிய தகுதி கட்டணத்தையும் அங்கே இணையதளத்தில் ஒரு பேமெண்ட் லிங்க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் அந்த கல்லூரியுடைய முதல்வர் கரெக்டாக அமௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ அப்படிங்கிறத மொத்தமாக அந்த 25ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒருத்தருக்கு அவங்க என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அது சம்மந்தமாக ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் இதை போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.